வெல்கம் டு அம்மூஸ் லைஃப் ஸ்டைல். 2025 வரலட்சுமி விரதம் எந்த நாள் வருகிறது, எந்த நேரத்தில் சரடு கட்டி கொள்ளலாம், விரதம் இருந்து எளிமையாக பூஜை செய்யும் முறை மற்றும் மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்கும் முறை, என்ன வைத்து பூஜை செய்யலாம், இந்த பூஜையால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது இப்பதிவில் பார்க்கலாம். இந்த பூஜை இருப்பதற்கான காரணம், இந்த பூஜையின் புராணக்கதை சுருக்கமாக இந்த பதிவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரலட்சுமி விரதம் உருவான கதை, முக்கியத்துவம், சிறப்புகள் என்ன என்பதை கதையின் மூலம் சுருக்கமாக சொல்கிறேன். குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். இவள் தனது கணவன், மாமனார், மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்களாக கருதாமல் இறை அம்சமாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள். அவளது குணம் மற்றும் நடத்தையை தாயார் மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை அளித்தது. சாருமதியின் கனவில் வரலட்சுமி தாயார், என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளியதோடு அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் விதத்தையும் எடுத்துரைத்தாள். மேலும் அந்த விரத மகிமையை மற்றவர்களுக்கு எடுத்து கூறும்படி அருளினார். அதன்படி செய்த மகாலட்சுமியின் அருளை பெற்றார் சாருமதி. அதை கன்ற மற்ற பெண்களும் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள தொடங்கினர். இதனால் அந்த நாடே சுபிட்சமடைந்தது. இந்த கதையை கிருஷ்ண பகவான் பார்வதி தேவியிடம் வரலட்சுமி விரதத்தின் சிறப்பினை உருவான கதையையும் கூறுகிறார். ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இவ்விரதம் பெண்கள் தங்கள் கணவன் மற்றும் குடும்ப நலனுக்காக ஒரு விரதமாக லக்ஷ்மி தேவியை பூஜித்து வீட்டில் செல்வம் பெருகவும் தாலிபாக்கியம் நிலைக்கவும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த வருடம் ஆகஸ்ட் 8, 2025 ஆடி 23 வெள்ளிக்கிழமை. டைம் பார்த்திங்கன்னா 9:15, காலை 9:15 10:15 வரை பூஜை செய்கிறதுக்கு சிறப்பான டைமுங்க. மாலை 6:30 7:30 வரையும் பூஜை செய்யலாங்க. ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து விடுங்க. வெள்ளி அன்று வருவதால் வியாழக்கிழமையே வீடு முழுவதும் சுத்தம் பண்ணி பூஜை ஜாமான்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம் வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. கலசம் ஃபஸ்ட்டு, கலசத்துக்கு பித்தளை, செம்பு, வெள்ளி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சில பேர் 3 நாளுக்கு கூட இந்த பூஜையை செய்கிறாங்க. வியாழக்கிழமை மாலை அழைத்து கூட இந்த பூஜை செய்கிறாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம். வியாழன் அன்று கலசத்தில் பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், குங்குமம், ஜாதிக்காய், மாசிக்காய், வெற்றிலைப்பாக்கு, ஒரு எலுமிச்சப்பழம், நல்ல எலுமிச்சப்பழம், தங்க காசு, வெள்ளிக்காசு, காதோர கருகமணின்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. தங்க காசு இல்லை வெள்ளிக்காசு இல்லை 2 யூஸ் பண்ணிக்கோங்க. தங்கம் வெள்ளி மோதிரம் போடணும். அதுக்கப்புறம் அது இல்லைன்னா 10 ரூபாய் 5 ரூபாய் காயினாக போடலாங்க. அதுக்கப்புறம் 5 மாவிலை கொத்து, இல்லைன்னா 9 அந்த மாதிரி எண்ணிக்கையில் மாவிலை எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு நல்ல தேங்காவாக எடுத்துக்கோங்க. தேங்காய் முழுவதும் கீழேருந்து மேலாக மஞ்சள் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட மகாலட்சுமி தாயாரோட முகம் இருந்தால் வச்சுக்கலாம். மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு கட்டி அம்மனுக்கு கட்டுறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. வியாழக்கிழமையே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நகை இருந்தால் அம்மனுக்கு நகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ப்ளவுஸ் அல்லது சாரீ இருந்தாலும் அம்மனை அலங்காரம் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் விருப்பப்படி அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மறுநாள் வாசலில் வச்சு தான் நம்ம வீட்டில் அழைக்க போகிறோங்க. ஒரு மனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே சாமி எடுத்து வச்சுக்கோங்க, அம்மனை ரெடி பண்ண அம்மனை. அதற்கு முன்பு ஃபஸ்ட்டு மஞ்சள் விநாயகர் பிடிக்கணுங்க. பிடிச்சி பூ வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது குலதெய்வத்துக்கு ஒரு சொம்பில் நீர் வச்சு அதில் பன்னீர், ஏலக்காய், பூ, மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் வேப்பிலை போட்டு அது குலதெய்வத்துக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் விநாயகரை நினச்சி இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு விநாயகருக்கு வேண்டிக்கோங்க. ஒரு வாழை இலை எடுத்து அதில் பச்சரிசி போட்டு அதில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம அம்மனை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர அம்மனை வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே
அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி நாங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு விநாயகருக்கு பூஜை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் அகவல் விநாயகர் போற்றி சொல்லி விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டு அடுத்த பிறகு குலதெய்வத்துக்கு நம்ம பூஜை செய்ய போகிறோம். குலதெய்வம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமியை வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோங்க. சாமிக்கு பக்கத்தில் 2 குத்து விளக்கு ஏற்றி சாமியை வெளியில் வச்சு அதுக்கு தூப தீபம்லாம் காமிச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் முதல் நாள் வியாழக்கிழமையே மஞ்சள் கயிறில் 8 முடிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அடுத்தது இந்த நம்ம வீட்டில் எத்தனை சுமங்கலி பெண்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து நோன்பு கயிறு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வெள்ளி அன்று 9வது முடிச்சு வந்து அதை அந்த நோன்பு கயிறில் போட்டு சாமி மடியில் வச்சிடணுங்க. நைவேத்தியம் பார்த்திங்கன்னா பொங்கல், இட்லி, வடை, அப்பம், புளிசாதம், பாயசம், சுண்டல், ரவையில் செய்கிற ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சு வச்சுக்கோங்க. பழங்கள் பார்த்திங்கன்னா மாதுளை, ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, நெல்லிக்காய் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பூஜைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அஷ்டலட்சுமி சோஸ்திரம் சொல்ல போகிறோம். லக்ஷ்மி நாமாவளி சொல்லலாம், கனகதார சோஸ்திரம் சொல்லலாம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாங்க. அது முடிஞ்சிச்சா? அடுத்தது இந்த நோன்பு கயிறு நம்ம முடிச்சிட்டோம் பூஜையை. அதுக்கப்புறம் நோன்பு கயிறை வந்து வீட்டில் பெரிய சுமங்கலிங்க இருந்தாலும் அவங்க கையால் கட்டிக்கலாம், அல்லது கணவர் கையால் கட்டிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நம்மளே தேவியை வேண்டிக்கிட்டு நோன்பு கயிறு கட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு நம்ம வந்து தாம்பலம் வச்சு கொடுக்கணும். அந்த தாம்பலத்தில் வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி, பூ, ஒரு ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மட்டை தேங்காய். நம்ம வந்து மட்டை தேங்காய் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை, ஒரு 3 பேர் 5 பேருக்குனாச்சும் நீங்கள் மட்டை தேங்காய் கொடுக்கலாம். உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. தாம்பலம் வந்து 9 பேர், 11 பேர், 21 பேர் அந்த மாதிரி வச்சு கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாம்பலம் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு பிரசாதம் நம்ம பண்ணி வச்சுருக்க பிரசாதத்திலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாம்பலம் கொடுத்து பூஜையை முடிச்சுக்கலாங்க. இந்த பூஜை முடிஞ்சோடனே அடுத்த நாள் இந்த பூஜையில் முக்கியமானது என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடாது. பூஜை முடிகிற வரை சாப்பிடக்கூடாது. முடித்த பிறகு நம்ம பூஜையில் வச்சுருக்க சாப்பாடில் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்த நாள் சனிக்கிழமை என்ன பண்ணும், வெற்றிலை பாக்கு, பால், பழம் இதை வச்சு படைச்சிட்டு திருப்பியும் சாமியை அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். முத சாமியை எடுத்து என்ன பண்ணணும்னா அரிசி நம்ம வைப்போம்ல, அரிசி டின்னு அதில் வச்சுட்டு அப்புறம் தான் வெளியில் எடுத்து வைக்கணுங்க. இப்படித்தான் நம்ம வந்து இந்த நோன்பை வந்து கும்பிடணும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.